மதுரையிலே மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு திருவிழாவை நடந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு திருவிழா என்பது பற்றி நாம் பேச வேண்டும். நான் மனித உரிமைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச்செயலாளர் முருகானந்தம். குறிப்பாக இந்த பண்பாட்டு திருவிழா தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா மனித உரிமை தளத்தில் வேலை செய்யும் போது இன்றைய சூழலில் இதுவரை இல்லாத நிலையில இந்த தேசம் முழுவதும் ஒரு வெறுப்பு அரசியலை இங்கே கட்டமைக்கப்படுகிறது. உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத சாதிய அரசியல், மத அரசியல் இந்தியாவில் இன்றைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய அளவில் ஆழமாக மக்களை தாக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு கலவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில இப்போ தமிழ்நாட்டிலையும் ஊடுருவாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த சாதிய சங்கங்களை குறி வச்சு இந்த சங் பரிவார் கும்பல், இந்த RSS கும்பல், இந்த சங் பரிவார் கும்பல் சாதிய சங்கங்களை குறி வச்சு அவர்கள் மனசுல ஆழமாக நச்சை விதிக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. கீழடி ஆய்வை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சாதியே இல்லாத ஒரு நிலை, சாதியே கிடையாது, சாதியற்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை கீழடி ஆய்வுகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இந்த பார்ப்பனிய பனியா கும்பல்கள் அந்த ஆரிய வருகைக்கு பிறகு இன்னைக்கு சாதியில அடுக்கு நிலை சாதிகளை நம்மளுடைய பிரிவினையாக்கி மேல கீழே என்கிற அடிப்படையில் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை செய்து மனித சமூகங்களுக்குள்ள பாகுபாடை உண்டாக்கி அதில் இந்த சுயநலக்காரர்கள் அரசியல் செய்வதற்காக இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள். இதில் நாம் யாரும் ஆட்கொண்டு கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு நிகழ்வா இந்த பெருவிழா அமையும் என நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பெருவிழாவில் குறிப்பாக ஆணவ படுகொலைகளை கண்டிப்பதற்காகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு தமிழ் சமூகத்தை, இந்த மனித சமூகத்தை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய மது சாராயம் என்பது அந்த டாஸ்மாக்கு எதிரான ஒரு கோரிக்கையை இந்த மாநாட்டில், இந்த விழாவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய இந்த பனியாக்கள், இந்த பெருமுதலாளிகள், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிரான கோரிக்கை முழக்கங்களை இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த விழா என்பது மிக ஒரு தேவையான, இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு தேவையான விழா. இந்த சமூக கட்டமைப்பை மேலும் ஒரு சமூகத்துவ கட்டமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு விழா. காதல் என்பது நமது உரிமை. காதல் என்பது இன்னைக்கு சாதிய சமூகமற்ற ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய வேலைகளை செய்யும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவை நாம் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். இந்த விழாவில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். மக்கள் அதிகார கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லோரும் இந்த விழாவில் பங்கேற்று இந்த விழாவை வெற்றி பெற செய்வதோடு அவருடைய கோரிக்கைகளையும் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.